செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை ஒட்டிய பகுதியில் உள்ள கடைகளில் உணவு வாங்க செல்பவர்கள் சாலையிலேயே தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் போக்குவரத்து காவல்துறையினர் அனைத்து வாகனங்களுக்கும் அபராதம் விதித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி, வணக்கம். தற்போது நாம் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் ஏராளமான 100க்கும் மேற்பட்ட அந்த கடல் உணவுகளை சமைத்து தரக்கூடிய கடைகள் இருக்கின்றது. அக்கா கடை, அதே போல பலவிதமான பெயர்களிலே இங்கே கடைகள் இருக்கின்றது. இங்கே மீன், இறால், நண்டு உள்ளிட்ட உணவு வகைகள், கடல் அந்த உணவு வகைகள் கிடைப்பது வழக்கம். இதனால் சென்னை மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களிலிருந்து மக்கள் இங்கே வந்து கார்களிலும் இருசக்கர வாகனத்திலும் வந்து அந்த உணவுகளை வாங்கி உண்பது வழக்கம். அப்படி வரக்கூடியவர்கள் இங்கே ஏராளமானவர்கள் கார்களை நடு சாலையிலேயே நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய காரணத்தால் அவற்றை பொதுமக்கள் தற்போது அந்த விதிகளை மீறி செயல்படக்கூடிய அந்த வாகனங்கள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் அந்த அபராதம் விதிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சாலையை பொறுத்தவரையிலே 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்கின்றது. அவை இந்த சாலையிலே நிறுத்தக்கூடாது என்பதுதான் விதியாக இருக்கின்றது. ஏனென்றால் அருகில் இருக்கக்கூடிய சாந்தோம் சாலை, அதுதான் பிரதான சாலை. அது மெட்ரோ பணிகள் அமைக்கக்கூடிய காரணத்தால் இருவழி சாலையாக இல்லாமல் சிங்கிள் வே, ஒன் வே ரோடாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் இந்த பகுதி வழியாகத்தான் அடையாறு செல்வதற்கான வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய உணவகங்களில் உணவு சாப்பிட வரக்கூடிய நபர்கள் சாலையில் ஆங்காங்கே கார்களை நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய காரணத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. ஒளிப்பதிவாளர் கருப்பையா காண்பிப்பார். நாம் பார்க்கின்றோம் இந்த சாலையில வரிசையில் பல கார்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கார்கள் வரிசையாக நிற்கக்கூடிய காரணத்தால் மதிய வேளையில, குறிப்பாக 11 மணியிலிருந்து 2:30 மணி வரையிலே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், அதே போல இரவு நேரங்களில் குறிப்பாக 6:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் இரவு நேரத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய மக்கள் பணிகளை முடித்துவிட்டு வரக்கூடிய மக்களுக்கு இதனால் கடும் இடைஞ்சல், போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக தொடர்ந்து புகார் எழுப்பி வருகின்றார்கள். அதன் காரணமாக போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது வந்து இங்கு விதிகளை மீறி நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த வாகனங்களுக்கெல்லாம் அவர்கள் அபராதம் விதித்து வருகின்றார்கள். உரிமையாளர் இருந்தால் அந்த அபராத பில்லை, ரசீதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறார்கள். உரிமையாளர் இங்கு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அந்த கடையினுடைய அந்த காரினுடைய முகப்பு பக்கத்தில் கண்ணாடியிலோ அல்லது அந்த வைப்பரிலோ அதற்கான ரசீதை வைத்து விடுகின்றார்கள். வரக்கூடிய உரிமையாளரை எச்சரித்து அனுப்புகிறார்கள். இது முதல் முறை என்பதனால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இதே தவறை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் 1500 ரூபாய் அல்லது அதற்கு மேலும் விதிக்கப்படும் என்பதும் அறிவுறுத்தி அனுப்பி வருகின்றார்கள். எனவே இந்த சாலை பொறுத்தவரையிலே ஒரு குறுகலான சாலை, நமக்கு தெரியும். பட்டினப்பாக்கம் சாலை பொறுத்தவரையிலே இங்க இருக்கக்கூடிய அந்த 100கணக்கான கடைகளிலே கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய நிலையிலே அவர்கள் பல பகுதிகளிலிருந்தும் வரக்கூடியவர்கள் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை எல்லாம் இங்கே நடு சாலையிலேயே நிறுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். ஒரு ஓரமாக நிறுத்தக்கூட அவர்கள் இல்லை. இத்தனைக்கும் இங்கே போக்குவரத்து காவல்துறையினர் நோ பார்க்கிங் என்ற அந்த போர்டும் வைத்திருக்கின்றார்கள். தற்போது நாம் திரையிலே பார்க்கும் இங்கே நோ பார்க்கிங் போர்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. விதிகளை மீறி இங்கே காரை நிறுத்தினால் நாங்கள் அபராதம் விதிப்போம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை போர்டு வைத்திருக்கின்றது. ஆனால் அந்த போர்டு வைத்திருப்பதற்கு கீழேயே கார்கள், பாருங்கள், தற்போது கூட ஒரு கார் வந்து அங்கே நிறுத்தப்படுகின்றது. இதுபோன்று தொடர்ந்து விதிகளை மீறி கார் நிறுத்தக்கூடிய காரணத்தால் கடும் சிரமம் ஏற்படுகிறது என்று இந்த பகுதி வாழ் மக்கள் மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் மாலை நேரங்களில் அலுவலகம் முடித்துவிட்டு செல்லக்கூடியவர்களும் புகார் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியிலே உணவு உண்பதற்காக வரக்கூடிய அந்த உணவு பிரியர்களுக்காகவே அருகில் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு 100-150 கார் கூட ஒரே நேரத்தில் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு பெரிய பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 200 மீட்டர் தூரம் நடந்து சென்று காரை நிறுத்திவிட்டு வர வேண்டும் என்பதனாலே அவர்கள் யாரும் அந்த இடத்திலே சென்று நிறுத்தாமல் அந்த சாலையினுடைய ஓரத்திலேயே, குறிப்பாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடிய வகையிலேயே நிறுத்தப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே அதன் காரணமாக தொடர்ந்து புகார் வந்த காரணத்தால் தற்போது போக்குவரத்து காவல்துறையினர் இந்த இடத்திற்கு வந்து அபராதங்களை விதித்து வருகிறார்கள். இதுவரை சுமார் 50 வாகனங்களுக்கு அபராதம் விதித்திருப்பதாகவும்,
தொடர்ந்து இந்த சாலையில நிற்கக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கக்கூடிய அத்தனை வாகனங்களும் விதிகளை மீறி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் காவல்துறையினர் குறிப்பிடுகிறார்கள். நாம் பார்க்கின்றோம் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஒவ்வொரு காருக்கும் சென்று உரிமையாளர் இருக்கிறாரா, உரிமையாளர் இல்லை என்றால் அந்த வாகனத்தின் அந்த நம்பர் பிளேட்டை பார்த்து அபராதம் விதிக்கக்கூடிய அந்த காட்சியை தொடர்ந்து இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. போக்குவரத்து காவல்துறையிடம் கேட்கும் போது இதுமுறை நாங்கள் பலமுறை எச்சரித்து விட்டோம், அவர்களுக்காக நாங்கள் பலமுறை சொல்லியும் கூட கேட்கவில்லை, தொடர்ந்து தினசரி இதேதான் புகாராக இருக்கின்றது. காவல்துறைக்கு குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு தினசரி புகார் வருகின்றது. இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய மக்கள், இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் என பலரும் புகார் தெரிவித்து வருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.